வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நியூ என்சிஆர்டி சிலபஸ் கிளாஸ் 7 சோஷியல் சயின்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் சொசைட்டி இந்தியா அண்ட் பியாண்ட் புக்லேருந்து சாப்டர் நம்பர் 5 த ரைஸ் ஆஃப் எம்பையர்ஸ். ஆல்ரெடி இதெல்லாம் 3 பார்ட் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 4th பார்ட். த கிங் ஹூ சூஸ் பீஸ், அதாவது அமைதியை பீஸை வந்து தேர்ந்தெடுத்த ஒரு கிங், அமைதியை தேர்ந்தெடுத்த ஒரு கிங்கை பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். அனதர் கிங் ஆஃப் த மௌரியா டைனாசிட்டி வாஸ் அசோகா, Chandragupta's grandson, who came to be credited with the major administrative and religious achievement. அதாவது மௌரிய டைனசிட்டியோட இன்னொரு கிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோகர். இவருடைய பீரியட் வந்து 268லேருந்து 232 BCE வரைக்கும் இருந்திருக்கு. அந்த அசோகர் யாருன்னா சந்திரகுப்தருடைய கிராண்ட்சன்னாக வந்து இருக்காரு. இவர் என்ன பண்ணாரு, நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ரிலீஜியஸ் அச்சீவ்மெண்ட் எல்லாத்தையும் வந்துட்டு இவர் அச்சீவ் பண்ணியிருக்காரு. At the beginning of his reign, Ashoka was a quiet and ambitious. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரொம்ப அமைதியாகவும் ஒரு ஆம்பிஷியஸ், அவருக்குன்னு ஒரு ஆம்பிஷனோ கொள்கையோ இருந்திருக்கு. He had inherited a vast empire but further expanded it to cover almost the entirety of the Indian subcontinent except for the southernmost region, but including the present-day Bangladesh, Pakistan அண்ட் பார்ட் ஆஃப் த ப்ரெசன்ட் டே ஆப்கானிஸ்தான். இவர் இன்ஹெரிட்டடாகவே பரம்பரையாகவே வந்து ஒரு பெரிய பேரரசாக வந்து இருந்திருக்காரு. இவர் வந்து இன்னமும் அவருடைய சப்கான்டினென்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சாலும் அதாவது இந்தியாவுடைய சப்கான்டினென்ட்டில் நிறைய ரீஜனுக்கு வந்து அவருடைய பேரரசை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினச்சாரு. இருந்தாலும் சதர்ன் ரீஜன் எக்ஸப்ட் சதர்ன் ரீஜனை தவிர, ஆனால் இன்றைக்கி இருக்கிற பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இது எல்லாமே வந்துட்டு அவங்களுடைய எம்பையர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு சொல்லி நினச்சிருக்காங்க. ஒன் என்கவுண்டர்ட் However, it is said to have changed the path of his life. ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்தை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். அவருடைய லைஃப்பில் இந்த ஒரு விஷயம் வந்து அவருடைய லைஃபுடைய பாத்தையே வந்து சேஞ்ச் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். அக்கார்டிங் டு ஒன் ஆஃப் his edict, he once marched off Kalinga, modern days Odisha, where he waged a fierce war. அவருடைய எரிடிக்ட் அப்படின்னா என்னென்னா கல்வெட்டு, ஒரு கல்வெட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு கலிங்கம் தான் இன்றைக்கி இருக்கிற ஒடிசாவில் நடந்த ஒரு வார், கலிங்கா போரை பற்றி சொல்லியிருக்காங்க. அது வந்து ரொம்ப ஃபெரிஷியஸ், ரொம்ப பயங்கரமான போராக வந்து இருந்திருக்கு. Seeing the enormous amount of death and destruction on the battlefield, Ashoka chose to give up the violence and the greatest extent possible adapt the path of peace and non-violence that the Buddha taught. இந்த போருடைய எண்ணில் வந்து பார்த்திங்கன்னா அசோகர் என்ன வந்து சூஸ் பண்ணுறாருன்னா, அவர் வந்துட்டு நிறைய டெத்தை வந்து பார்க்குறாரு. அது இல்லாமல் பேட்டில் ஃபீல்டில் நிறைய டிஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நடந்திருக்கு. இதனால் இவர் எதை வந்து சூஸ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வைலன்ஸை வந்து கிவ் அப் பண்ணுறாரு. வைலன்ஸை வந்து கிவ் அப் பண்ணிவிட்டு நான் வைலன்ஸை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாரு. இதுக்காக அவர் வந்து பார்த்திங்கன்னா புத்திஸ்ட் தாட்டை வந்துட்டு எடுத்துக்கிறாரு. பீஸ், அமைதியாக வந்து போகணுன்ற புத்திஸ்ட் தாட்டை வந்து அவர் அக்செப்ட் பண்ணிவிட்டு போகிறாரு. எம்ப்ராசிங் புத்திஸ்ட் டீச்சிங், Ashoka and sent emissaries to the Sri Lanka, Thailand, Central Asia and beyond to spread the message from Buddha far and wide. அதாவது வந்து பார்த்திங்கன்னா புத்திஸ்டோடைய அந்த டீச்சிங் எல்லா இடத்துக்கும் வந்துட்டு எமிசரேட்ஸ், அதாவது எமிசரேட்ஸ்னால் யாருன்றாங்கன்னா அதாவது தூதர்களை வந்து ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, சென்ட்ரல் ஏஷியா அண்ட் பியாண்ட் அதையும் தாண்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா புத்திஸ்டோடைய தாட்டை வந்துட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நிறைய எமிசரேட்ஸை வந்து சென்ட் பண்ணுறாங்க. Historians sometimes called Ashoka a great communicator. அதாவது வந்துட்டு என்னென்னா ஹிஸ்டாரியன்ஸ் வந்துட்டு அசோகரை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு கிரேட் கம்யூனிகேட்டர்னு சொல்கிறாங்க. சின்ஸ் he is issued in many parts of his empire edict engraved on rocks or pillars that contained his message for the people and encouraged them to follow dharma. இவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய எரிடிக்ட் கல்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கன்னா ராக்கில், பில்லரில் அது இல்லாமல் வந்து எல்லா இடத்துலையும் அவருடைய மெசேஜை வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் பீப்புளையும் அந்த தர்மத்தை வந்து தர்மாவை வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு என்கரேஜும் பண்ணுறாரு. மோஸ்ட் ஆஃப் திஸ் எரிடிக்ட் வேர் இன்ஸ்கிரிப்டட் இன் பிராகிருத், விச் வாஸ் பாப்புலர் லாங்குவேஜ் இன் மெனி பார்ட் ஆஃப் த இந்தியா அண்ட் ரிட்டன் இன் த பிராமி ஸ்கிரிப்ட். பிராமி இஸ் த மதர் ஆஃப் ஆல் த ரீஜனல் ஸ்கிரிப்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இவருடைய இன்ஸ்கிரிப்ஷன், அதாவது கல்வெட்டுக்கள் எல்லாமே வந்து எப்படி இருந்ததுன்னா பிராகிருத்தில் இருந்தது. பிராகிருதம் சொல்கிற ஒரு லாங்குவேஜாக வந்து இருந்தது. இந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து பிராமி ஸ்கிரிப்டாக வந்து இருந்தது. அவர் எழுதி வச்சிருந்தது எல்லாமே பிராமி ஸ்கிரிப்ட். இந்த பிராமி ஸ்கிரிப்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா ரீஜனல் ஸ்கிரிப்டுக்கும் வந்து மதராக வந்து இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. Heredity, Ashoka called him Devanapriya
Priyadashi. In the first word means beloved of the gods. The second one, who regards other with kindness. Indeed, the language of Erudict, it makes the clear that he was interested in depicting himself beloved and compassionate ruler. அதாவது வந்துட்டு அவருடைய எரிடிக்ட் கல்வெட்டு எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 வேர்ட்ஸ் வந்து இருக்கும். தேவனாம் பிரியதசி அப்படின்ற வேர்டு வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு தேவனாம் பியன்னா என்னென்னா பிலவுட் ஆஃப் த காட், கடவுளுக்கு பிரியமானவர்ன்றதும். செகண்ட் வேர்டு பிரியதசி அப்படின்னா என்னென்னா மற்றவர்களை அன்புடன் பார்ப்பவர், நோக்குபவர், இந்த மாதிரி மீனிங்லேயும் வந்து இருக்கும். ஸோ இதனால் அவர் என்ன வந்துட்டு காமிக்க விரும்புகிறாருன்னா, இந்த 2 வேர்டு மூலமாக அவர் என்ன காமிக்க விரும்புகிறாருன்னா அவரை வந்துட்டு ஒரு கருணை இரக்கம் கொண்ட ஒரு ஆட்சியாளராக வந்து காமிக்க விரும்புகிறாருன்னு சொல்கிறாங்க. Although some southern kingdoms were not part of the Mauryan kingdom, Ashoka supported their overall well-beings. He claimed to provide medical care for the people, animal and beyond his empire, prohibited hunting and cruel to animals and ordered medical treatment for them when necessary. அதாவது சதர்ன் கிங்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா மௌரியாஸ் கிங்டம் வந்து கிடையாது. சதன்லலாம் வந்துட்டு மௌரிய கிங்டம் வந்து இல்லை. ஆனாலும் வந்து அசோகர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மக்களுடைய வெல்பீயிங்காகவும் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா நிறைய மெடிக்கல் கேம்ப் வந்துட்டு வந்து கேர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாரு. யாருக்குன்னா பீப்புளுக்கும் அனிமலுக்கும் எல்லாருக்கும் வந்துட்டு மெடிக்கல் கேர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த எம்பையரில் இருக்கிற அனிமல்ஸ்லாம் வந்து ஹண்ட் பண்ணக்கூடாது, அதுக்கு வந்துட்டு க்ரூயல், அதாவது ஹார்ம்ஃபுல் எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஆர்டர் வந்து போடுறாங்க. அது இல்லாமல் வந்துட்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு தேவை அப்படின்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறாங்க. இஃப் ஸோ அசோகா வாஸ் அன் ஏர்லி கான்ட்ரிபியூட்டர் டு நேச்சர் கன்சர்வேஷன் அண்ட் வைல்ட் லைஃப் ப்ரிசர்வேஷன். இதனால் அசோகரை வந்து பார்த்திங்கன்னா நேச்சரை வந்து பாதுகாப்புறவரும், அதே மாதிரி வந்து வைல்டு லைஃப் வனவிலங்குகளை வந்து பாதுகாக்கிறவராகவும் இருந்திருக்காங்க. He said he had established rest houses well at regular interval along the main road of his empire and got fruit and shade trees planted. அவங்களுடைய எம்பையரில் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெஸ்ட் ஹவுஸ், அதாவது சத்திரங்கள் வந்து கட்டியிருக்காங்க. அது இல்லாமல் ரெகுலர் இன்டர்வலில் வந்து நிறைய கிணறுகள் வந்து தோண்டியிருக்காங்க. அந்த மெயின் ரோடு, அதாவது மெயின் ரோடுகளில் வந்து இந்த மாதிரி ரெஸ்ட் ஹவுஸும் வெல்ஸும் வந்துட்டு பில்ட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ரூட் தர ட்ரீஸும் அந்த ஷேட் தர ட்ரீஸ், அதாவது பழங்கள் நிழல் தரக்கூடிய மரங்கள் எல்லாமே வந்துட்டு பிளான்ட் பண்ணி வச்சுருக்காங்க. He also claimed to encourage all sects to accept each other, the best teaching and study them. இவர் என்ன பண்ணுறாருன்னா இவங்களுடைய, அதாவது அந்த புத்திஸ்ட் தாட் மட்டும் இல்லாமல் அதர் ஸ்கூல் ஆஃப் தாட், இந்த ஜெயினிசம் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அது யார் அந்த பீப்புள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கும் வந்து பெர்மிட் வந்து பண்ணுறாரு. Although we need not take all of Ashoka's claims literally, it is clear in the line with Kautilya's philosophy of governance. He paid attention to welfare of the of his subjects and made effort to reach out them. அசோகர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கௌட்டல்யருடைய என்ன சொல்கிறது ஃபிலாசபி, எப்படி வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணணுன்ற அந்த ஃபிலாசபி எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கௌட்டல்யர்கிட்டேருந்து தான் வந்து எடுத்துக்கிட்டாரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய நலனில் வந்துட்டு பீப்புளுடைய வெல்ஃபேரில் அவர் வந்துட்டு ரொம்ப வந்து எஃபோர்ட் வந்து போட்டார். பீப்புள் கூட எப்போவுமே வந்து கான்டாக்ட்லேயும் வந்து எடுத்திருக்காங்க. The Maurya Empire continued half of the century after Ashoka's death. அசோகருடைய டெத்துக்கு அப்புறம் கூட வந்து பார்த்திங்கன்னா 50 years, அதாவது half of the century வந்துட்டு மௌரியா எம்பையர் வந்து கண்டினியூ வந்து ஆயிருக்கு. However, his successor were unable to hold the empire together and many of the smaller kingdoms broke off and became independent. Around 185 BCE, India started another phase of her journey. Bhavishya and Dhuru will join on his journey in the next chapter. மௌரிய எம்பையர் வந்து பார்த்திங்கன்னா அசோகருடைய டெத்துக்கு அப்புறம் கூட 50 years வந்து ரன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த எம்பையர்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆனாங்கன்னா நிறைய வந்துட்டு ஸ்மாலர் கிங்டம் எல்லாமே ப்ரோக் ஆகிட்டு ஒவ்வொருத்தவங்களும் இண்டிபெண்ட்டாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுடைய கிங்டம் வந்து பார்த்திங்கன்னா எது வரைக்கும் இருந்ததுன்னா அரௌண்ட் 150 BCE வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வேறு ஒரு கிங்டம், அதாவது வேறு ஒரு
ஃபேஸ்க்கு வந்துட்டு வேறு ஒரு ஃபேஸ்க்கு வந்து ட்ரான்சிஷன் வந்து மாறிடுது. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர்லேயே வந்து பவிஷ்யா வந்துரும் வந்துட்டு நம்மளோட ஜாயின் ஆவாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், லைஃப் இன் த மௌரியா பீரியட். மௌரியருடைய பீரியடில் லைஃப் வந்து எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். சிட்டிஸ் லைக் பாடலிபுத்ரா வேர் பிரிஸ்லிங் சென்டர் ஆஃப் த கவர்னன்ஸ் அண்ட் காமர்ஸ். அதாவது பாடலிபுத்ரா மாதிரி சிட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டராக இருந்திருக்கு. எதுக்குன்னா கவர்னன்ஸ்க்கும் அதே மாதிரி வந்து காமர்ஸ்க்கும், அதாவது நிர்வாகத்துக்கும் ட்ரேடிங்கு அது எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு கவர்னன்ஸ் சென்டராக வந்து இருந்திருக்கு. தே ஹேட் எ பிளேசஸ் பப்ளிக் பில்டிங்ஸ் வெல் பிளான்டு ஸ்ட்ரீட். அதாவது தே ஹேட் பேலசஸ், நிறைய பேலசஸ் இருக்குது, பப்ளிக் பில்டிங் வந்து இருந்திருக்கு, வெல் பிளான்டு ஸ்ட்ரீட், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிட்டிஸில் வந்து இருந்திருக்கு. வித் த வெல் ஆர்கனைஸ்டு டாக்ஸேஷன் சிஸ்டம், பிரிஸ்க் ட்ரேட், ட்ரெஷரி ரிமைண்ட் ஸ்ட்ராங், ஃபியூவலிங் த எம்பையர்ஸ் க்ரோத் அண்ட் ப்ராஸ்பரிட்டி. அதாவது அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான டாக்ஸிங் சிஸ்டம் இருந்திருக்கு, பிரிஸ்கான ட்ரேடு, ஒரு பரபரப்பான வாணிகம் வந்து இருந்திருக்கு. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எம்பையருக்கு தேவையான இன்கம் எல்லாமே வந்து எது மூலமாக வந்திருக்குன்னா இந்த மாதிரி ட்ரேடிங் மூலமாக தான் வந்திருக்கு. அவங்களுடைய டாக்ஸிங் சிஸ்டமால் எம்பையர் க்ரோத்துக்கு தேவையான ப்ராஸ்பரிட்டி பொருட்கள் எல்லாமே வந்து, அதாவது கருவூலத்துக்கு தேவையான எல்லா பொருளும் வந்து கிடச்சிருக்கு. செழிப்பு, ப்ராஸ்பரிட்டி, செல்வ செழிப்போடு வந்து இருந்திருக்காங்க. Official of the administration of the empire, merchant and artisans play key role in the city life. அதாவது அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து அந்த எம்பையரோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா மெர்ச்சன்ட் வியாபாரிகளும், ஆர்டிஷியன் கைவினை கலைஞர்கள், அதாவது ஆர்ட் ஒர்க் பண்ணுறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் கீ ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க அந்த சிட்டியோடைய லைஃப்காக. Sohawa copper plate inscription dating back to the 4th and 3rd century BCE in one of the India's earliest known administrative records. அதாவது சோஹனாகிரி அப்படின்ற அங்கே வந்து ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் வந்து கிடச்சிருக்கு. இது வந்து 4th and 3rd century BCEயில் இருந்த ஒரு செப்பேடுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்லியஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவோடைய ரெக்கார்டு அவங்க வந்து அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு ரெக்கார்டாகவும் இருக்குது. டிஸ்கவர்ட் இன் Sohawra, Uttar Pradesh in written in Prakrit using Brahmi script and believed to have been issued during the regent Chandragupta Maurya. ஸோ இந்த சொஹவ்ரா அப்படின்ற பிளேஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துலேருந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிராகிருத்தம் யூஸ் பண்ணி பிராமி ஸ்கிரிப்டில் வந்து அந்த இன்ஸ்கிரிப்ஷனை வந்து எழுதியிருக்காங்க. இதை இஷ்யூ பண்ணது எந்த பீரியடில் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா சந்திரகுப்த மௌரியா பீரியடில் இந்த இன்ஸ்கிரிப்ஷனை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. The inscription mentioned the establishment of granary stores, grains and precautions against the famine, highlight the state effort to ensure the food security and support its people during the time of crisis. அதாவது அந்த செப்பேட்டில் என்ன வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரானரி ஸ்டோர்ஸ் வந்து நிறைய வந்து பில் பண்ணோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெமைன், அதாவது பஞ்சத்தின் போது அந்த கிரெயின்ஸை வந்து யூஸ் பண்ணி பீப்புளுக்கு தேவையான ஃபுட் அண்ட் செக்யூரிட்டியை வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Megasthenes account also throws some light on the society of that time. The substantial proportions of the populations were engaged in agriculture, which was an important source of revenue of the empire. மெகஸ்தனிஸோடைய அக்கௌண்ட்டில் அவங்களுடைய குறிப்புகள்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா நிறைய அக்ரிகல்ச்சர், நிறைய இருந்த பீப்புளில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அக்ரிகல்ச்சரை வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அக்ரிகல்ச்சரில் வந்து எங்கேஜ் ஆகிருக்காங்க. இதனால் அவங்களுடைய ரெவென்யூ சோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுதான் வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ரெவென்யூ சோர்ஸாகவும் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. 2 crops were sown in the year as rain fell in both summer and winter. அதாவது வந்துட்டு மழை பெய்யும் போது அவங்க வந்து 2 டைமாக வந்துட்டு அதாவது பயிர் வந்து நடவு வந்து செய்கிறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா இன் சம்மர் அண்ட் வின்டர் சீசன், மழை இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா வாட்டரை ஸ்டோர் பண்ணி சம்மர்லேயும் வின்டர்லேயும் வந்து பயிர் வைக்கிறாங்க. திஸ் என்ஷூர் தட் ஃபெமைன்ஸ் were rare and people had ample food. Granaries were well stocked for any eventualities. அதாவது ஃபுட்டு வந்துட்டு கிரானரி ஸ்டோர்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. இதனால் வந்து ஏதாவது வந்து எதிர்பாராத விதமாக ஏதாவது நடந்துச்சுன்னா அப்போ தேவையான ஃபுட் கிரெயின்ஸ் வந்து அவங்களுக்கு ஸ்டாக்கில் இருக்கும். ஈவன் இஃப் வார் raged, nearby farmers were protected from it and agriculture was not disturbed.
சப்போஸ் வந்து ஒரு இடத்துல வந்து வார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற ஃபார்மர்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, அவங்களுடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கு எதுக்கோ வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் வந்து பாதுகாக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிளாக் ஸ்மித், பாட்டர், கார்பெண்டர், ஜுவல்லர்ஸ் அண்ட் அதர் ஆர்டிஷியன்ஸ் இன் த சிட்டிஸ். The cities were well planned and had signage on the street. Communications happened through the couriers who carried the message from place to place. இது இல்லாமல் சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஸ்மித் இருக்காங்க, பாட்டர் இருக்காங்க, கார்பெண்டர், ஜுவல்லர்ஸ், இது மாதிரி அதர் ஆர்டிஷியன்ஸ் எல்லாமே சிட்டிஸில் வந்து இருக்காங்க. அவங்களுடைய சிட்டிஸ் வந்து எப்படி இருக்குன்னா வெல் பிளான்டு அண்டு சைனேஜ், அதாவது குறிப்புகள் இருக்கிற ஸ்ட்ரீட்டு போர்டு மாதிரி வந்து வச்சுருக்காங்க. இந்த கம்யூனிகேஷன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா த்ரூ த கொரியர் மூலமாக வந்து போயிருக்கு. இந்த மெசேஜ் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு கொரியர் மூலமாக கம்யூனிகேஷன் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. The house were made up of wood and could be up 2 story systems. ஹவுஸ் எல்லாமே எதால் செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வுட்டால் செஞ்சுருக்காங்க. 2 story சிஸ்டம்னா என்னென்னா 2 மாடி மாதிரி இருந்திருக்கு. These streets had vessels of water stored at regular interval in case of fire. ஸ்ட்ரீட்டில் ரெகுலர் இன்டர்வலில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வெசல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. எதுக்குன்னா சப்போஸ் ஏதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அதை வந்துட்டு ஃபயரை வந்து அணைக்கிறதுக்காக வாட்டர் வந்து ரெகுலர் இன்டர்வலில் வந்து அங்கங்கே வச்சுருக்காங்க வெசல்ஸில். லேட்டர் அக்கவுண்ட் டிஸ்கிரைப் த காட்டன் ட்ரெஸ்ஸஸ் பீப்புள் ஓர் a lower garments and reached below the knee, halfway down to the ankle, and upper part garments that they threw over their shoulders. Some wore leather shoes with design and thick sole to make them look taller. இவங்களுடைய கிளாத் வந்து எப்படி இருந்திருக்குன்னா காட்டனில் தான் வந்து இருந்திருக்கு. லோயர் கார்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீ வரைக்கும் இல்லைனா வந்துட்டு ஆங்கிள் வரைக்குமே வந்து போட்டிருக்காங்க. அப்பர் கார்மெண்ட்ஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேயும் கிளாத் வந்து வியர் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் வந்து சிலர் வந்து அவங்கள வந்துட்டு டாலராக வந்து காமிச்சிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டிசைனான அந்த ஸ்டோல் பாதத்தில் வந்துட்டு ஹைட்டாக இருக்கிற மாதிரி லெதர் ஷூஸை வந்து வியர் பண்ணியிருக்காங்க. Has many messages for us apart from the beauty and perfection of the sculpture and is fine example of Mauryan art. இது வந்து பார்த்திங்கன்னா மௌரியன் ஆர்ட்டோடைய பியூட்டி, பர்ஃபெக்ஷன், அவங்களுடைய ஸ்கல்ப்சர் எல்லாம், அவங்களுடைய ஃபைன் ஆர்ட் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்பிள், அசோகருடைய இந்த சிம்பிள். The capital, a word which here means top portion or head. The top of the pillar at the Ashoka got erected at Sarnath near the Varanasi where the Buddha gave his first teaching. இந்த பில்லரை வந்து அவங்க எங்கே பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வாரணாசியில், அதாவது வாரணாசியில் இருக்க சார்நாத்தில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல தான் வந்து புத்தா வந்துட்டு அவருடைய ஃபஸ்ட் டீச்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பில்லருடைய டாப்பில் இந்த பிக்சர் தான் வந்து நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டோடைய எம்எல்எம்மாவும் இருக்கும். The 4 lions symbolize on the royal power. இதில் மேலே வந்து பார்த்திங்கன்னா 4 lions வந்து கொடுத்துருக்கு. இந்த 4 lions எதை சிம்பிளைஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் த ராயல், அந்த ராயல் பவரை வந்து கொடுக்குது. அது இல்லாமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ரிங் பிலோ 4 பவர்ஃபுல் அனிமல்ஸ், அதில் வந்து கீழே இருக்க ஒரு வளையம், இங்கே இருக்க ஒரு வளையத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4 பவர்ஃபுல் அனிமல்ஸ் வந்து இருக்குது. என்னென்னா எலிஃபண்ட், புல், ஹார்ஸ் அண்ட் ஒன் மோர் லயன் வந்து அதில் இருக்குது. ஆர் டிபிக்டட் அலாங் வித் த தர்ம சக்ரா. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஒரு தர்ம சக்ராவும் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு, ஒரு வீல் மாதிரி இருக்குது. வீல் ஆஃப் தர்மா விச் சிம்பிளைஸ் த புத்தாஸ் டீச்சிங். இது எதை சிம்பிளைஸ் பண்ணுது பார்த்தீங்கன்னா புத்தருடைய அந்த டீச்சிங் வந்து சிம்பிளைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. Next one, this image may be familiar to some of you. Indeed, this capital was chosen the India's national emblem, to which was added to Sanskrit motto Satyameve Jayate, or truth alone trumpets. Beside the Dharma Chakra is depicted at the center of our national flag. As you may also have noticed, the motto comes from the Mundak Upanishad. In full it reads, the Satyameva Jayate is the truth alone trumpet, not
ஃபால்ஸ்ஹுட். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் வந்துட்டு ரொம்ப எல்லாருக்கும் ஃபெமிலியராக இருந்திருக்கும். அது என்னென்னா நம்மளுடைய நேஷ்னல் எம்பளத்தில் இருக்க ஒரு சிம்பிள் தான் வந்து நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் இதை என்ன பண்ணியிருக்குன்னா நேஷ்னல் எம்பளமாக வந்து சூஸ் பண்ணியிருக்கு. இதோட இந்த அசோக பில்லருடைய என்ன ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமேவே ஜெயதே என்ற வேர்டு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது மீனிங் என்ன அப்படின்னா ட்ரூத் அலோன் ட்ரம்பிட்ஸ் அப்படின்றது தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதோடைய தமிழ் மீனிங்னா வாய்மையே வெல்லும், உண்மை மட்டும் தான் ஜெயிக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேஷ்னல் இதில் இருக்க அந்த தர்ம சக்கரம், இந்த சக்கரம் இருக்குல்ல, இந்த தர்ம சக்கரம் வந்து நம்மளுடைய நேஷ்னல் ஃப்ளாக்லேயும் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் வந்து நம்ம பார்க்க முடியும். இந்த மோட்டோ எங்கேருந்து எடுத்திருக்காங்க, சத்தியமேவே ஜெயதேன்ற மோட்டோ எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா முண்டக் உபனிஷத் அப்படின்ற ஒரு உபனிஷத்துலேருந்து தான் இந்த மோட்டோ வந்து எடுத்திருக்காங்க. இதோடைய மீனிங் என்னென்னா ட்ரூத் மட்டும்தான் ஜெயிக்கும், ஃபால்ஸ் வந்து ஜெயிக்காதுன்றது தான் வந்து கொடுத்துருக்காங்க. The fragile nature of the empire. ஸோ அந்த மௌரிய எம்பையரோடைய ஃப்ரெஜைல் பிரேக் ஆனதுக்கான ரீசன்ஸ்லாம் வந்து பார்க்கலாம், நிலையற்ற தன்மைக்கான ரீசன்ஸ். யூ வில் ஹியர் த ஹையர் கிரேட் அபவுட் பாஸ்ட் மைட்டி எம்பையர் எல்ஸ்வேர் இன் த வேர்ல்ட் சச் அஸ் த ரோமன், பெர்ஷியன் அண்ட் ஓட்டோமன், ஸ்பானிஷ், ரஷ்யன் அண்ட் பிரிட்டிஷ் எம்பையர்ஸ் அண்ட் ஸோ ஆன். இது நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா மௌரிய எம்பையர் பற்றி படிச்சிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நிறைய ரோமன், பெர்ஷியன், ஓட்டோமன், ஸ்பானிஷ், ரஷ்யன், பிரிட்டிஷ் எம்பையர்ஸ் இது எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய ஹையர் ஸ்டடீஸில் வந்து நம்ம படிக்கலாம். ஆல் ஆஃப் திஸ் அலோன் கான் பட் ஹிஸ்டோரியன் கீப் டிபேட்டிங் த காசஸ் ஆஃப் தயர் டிக்ளைன்ஸ். இது எல்லாமே வந்துட்டு ஒரு பீரியட் வரைக்கும் போனாலும் சர்டன் டைமில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே டிக்ளைன் ஆகிடுச்சு. ஹிஸ்டோரியன்ஸ் வந்து இதுக்கான ரீசன்ஸ்லாம் வந்து டிபேட் வச்சு சொல்லிட்டு தான் இருக்காங்க, எதனால் இவங்க வந்துட்டு டிக்ளைன் ஆனாங்கன்ற மாதிரி. ஒன் ஆஃப் தோஸ் காசஸ் ஆஸ் வி சா இன் த ட்ரம்ப்டேஷன்ஸ் ஃபார் சம் ஆஃப் த எம்பையர்ஸ் regions to try and became independence. இதுக்கு மெயினான ரீசன்ஸ் என்னென்னா இந்த எம்பையரில் இருக்க சில ரீஜன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்துட்டு இண்டிபெண்ட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் could be happen, for example the empire needed more resources for long military campaign or in time of drought. இது என்னென்னா வறட்சி காலங்களில் ட்ராஃப்ட் காலத்துலேயோ இல்லைனா மிலிட்ரி கம்பேஜன் நடக்கிற போது அது பார்த்திங்கன்னா நிறைய ரிசோர்ஸஸ் வந்து அந்த எம்பையருக்கு வந்து தேவைப்படுது. லோக்கல் ரூலர் could be prudent with the increasing demand for tribute leading to resettlement, or if a power of emperor was followed by one perceived to be a weak local king and chieftain might simple decline to take a chance and stop paying tributes. அதாவது வந்துட்டு அவங்க வலிமையான அந்த எம்பையர் இருக்காங்களா, பவரான எம்பையருக்கு கீழே இருக்க அந்த சின்ன சின்ன ட்ரிபியூட்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ட்ரிபியூட்டரிஸ் பே பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அவங்கள வந்து ஒரு இண்டிபெண்ட் அரசாக வந்துட்டு அவங்கள வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய வந்துட்டு எம்பையராக இருந்தாலும் அவங்க கீழே இருக்கிற எல்லாரையும் வந்துட்டு கண்ட்ரோலில் வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா வந்து இருந்திருக்கு. அந்த கீழே இருக்கிற லோக்கல் கிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க அந்த எம்பையரை வந்து ஒரு வீக்கான பர்சனாக வந்து நினச்சதுனால என்ன பண்ணுறாங்க, இண்டிபெண்ட்டாக அவங்கள வந்து அனௌன்ஸ் பண்ணிவிட்டு தனித்தனியாக வந்து பிரேக் ஆகிடுறாங்க. ஆல்சோ த லார்ஜஸ்ட் எம்பையர் of the more difficult to be hold together, as the Alexander experienced far off territories are often the first to split away from the empire. Finally, economic crisis caused by the natural calamities could also shake the empire's structures. இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் அவருடைய எம்பையர் வந்து ரொம்ப பெருசாக வந்துட்டு எக்ஸ்பாண்ட் பண்ண நினச்சார். ஆனால் அவங்க எல்லாரையும் வந்துட்டு ஒன்றா ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இதை வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கல் கிரைசிஸ், அதாவது ஃபினான்ஷியலாக வந்துட்டு அவங்களுக்கு வந்து நெருக்கடி வரும்போதோ இல்லைனா வந்துட்டு இயற்கை பேரழிவுகள் நேச்சுரல் கெலாமிட்டிஸ் வரும்போதோ இது எல்லாமே வந்துட்டு இம்பாசிபிளாக வந்து இருக்குது. அந்த பெரிய எம்பையரை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. எம்பையர்ஸ் ஆர் தேர் ஃபோர் சம்டைம்ஸ் பேரடாக்ஸ், அதாவது அவங்களுக்குள்ளே வந்துட்டு கருத்துக்கள் வந்து முரண்பாடாக இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பட்ட தன்மையாக இருக்காங்க. ஆன் த அதர் ஹேண்ட் தே கேன் பி பிரிங் அபவுட் பொலிட்டிக்கல் யூனிட்டி அஸ் த
Mauryan Empire did not almost the entire subcontinent to reduce or eliminate warfare among the smaller kingdoms. Indeed, a well-managed empire could lead to greater prosperity than the smaller warring kingdoms. இது எல்லாமே வந்துட்டு இந்தியன் சப்கான்டினென்ட்டில் இந்த மௌரியாஸ் எம்பையர் வந்து ஒன்றா இணைச்சி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர முடியல. இதுக்கான ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கிங்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே வந்துட்டு அந்த வார் குறித்து வாரை வச்சு பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு முரண்பட்ட தன்மை வந்து இருக்குது. இதனால் வந்துட்டு அவங்க எல்லாரையும் ஒன்றா கண்ட்ரோல் பண்ணி அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண முடியல. On the other hand, empires almost always been established through war and have maintained their existence. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த எம்பையர் வந்துட்டு போர் வந்து பண்ணணும். போர் வந்து பண்ணுறதுக்கு மூலமாக தான் அவங்கள வந்துட்டு எக்ஸிஸ்டன்ஸாக வச்சுக்க முடியும். போர் பண்ணாததுனால வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்துட்டு எக்ஸிஸ்டன்ஸாக வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நெக்ஸ்ட் ஒன், மகாஜனபதாஸோடைய பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 600 BCEலேருந்து 500 BCE வரைக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு நந்தாஸோடைய டைனசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 400 BCEலேருந்து 321 BCE வரைக்கும். மௌரியாஸ் வந்து 321லேருந்து 185 BCE வரைக்கும் இருந்திருக்காங்க. Through the force and repression, this make them fragile and their core unstable over time. ஸோ அந்த எம்பையர் எல்லாமே எதால் வந்து டெவலப் பண்ணாங்கன்னா த்ரூ த வார் சின்ன சின்ன கிங்டம் வந்து வார் பண்ணி தான் வந்துட்டு அவங்களுடைய பெரிய எம்பையரை வந்துட்டு ஃபவுண்ட் பண்ணாங்க. ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா வார் பண்ணாததுனால இவங்க எல்லாரையும் வந்துட்டு கண்ட்ரோலாக வந்து வச்சுக்க முடியல. அவங்க என்ன பண்ணாங்க, ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ஃப்ரெஜைல் பிரேக் ஆகிட்டு ஒவ்வொருத்தராக வந்துட்டு ஸ்டேபிள் இல்லாமல் போயிட்டாங்க. இதோட இந்த லெசன் முடிஞ்சது. ரிமைனிங் இருக்கிறத இதோட இந்த லெசன் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.